Who can go for reallotment? தமிழ்நாட்டிலையும் சரி, ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, ஒரு எம்பிபிஎஸ்ஓ அல்லது பிடிஎஸ்ஓ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் விடலாமா அல்லது ரீஅலாட்மெண்ட் போகலாமா? இந்த கேள்வி எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த கல்லூரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, இப்போ நான் இதை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே ரீஅலாட்மெண்ட் அல்லது அப்கிரேடேஷன் அப்படிங்கிற விஷயத்த தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, இந்த அப்கிரேடேஷனுக்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணிடுங்க. பே பண்ணிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கல்லூரிக்கு நேரடியாக போறீங்க, காலேஜ்ல அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றீங்க. காலேஜ்ல போய் அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் சொல்றாங்களோ அத்தனை ஃபார்மாலிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. தட் இந்த கேண்டிடேட் வந்து இந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அட்மிஷன் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ அந்த சீட்டு உங்களுடைய சீட்டா மாறிடுச்சு. இப்போ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போதே, அட்மிஷன் போடும்போதே, நான் செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் போறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். செகண்ட் ரவுண்ட்ல புதுசா ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கொடுத்த சாய்ஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிஞ்சு போயிடும். செகண்ட் ரவுண்டுக்கு புதுசா தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த புது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும்னா, செகண்ட் ரவுண்ட் முடிவுல உங்களுக்கு எந்த கல்லூரிகள்ல இடம் கிடைத்தா நீங்க கட்டாயம் சேருவீங்களோ அல்லது நீங்க எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை மட்டும் போடுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுல்ல, அது மேபி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நீல்கிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அல்லது நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை விட பெட்டரான ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இன்னும் கொஞ்சம் பழைய காலேஜ்ல ஏதாவது சீட்டு கிடைச்சா போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் ஆட் த காலேஜஸ் தட் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச சீட்டு கிடைச்சா சேருவேன் நீங்க நினைக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் போடுங்க. நான் 5 காலேஜ் மட்டும் தான் எய்ம் பண்றேன் அப்படின்னா 5 காலேஜ் மட்டும் போடுங்க. நான் 10 காலேஜஸ்ல எது கிடைச்சாலும் சேர்ந்துருவேன் அப்படின்னா அந்த 10 காலேஜஸ் போடுங்க. யார் சாய்ஸ், யார் லிஸ்ட், நீங்க தான் மாடிஃபை பண்ண போறீங்க. ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கரெக்டா போட்டுருங்க. பிரைவேட் காலேஜ்ல ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைச்சிருக்கு, ஐ எம் ட்ரைங் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் அட் எனி டிஸ்ட்ரிக்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா யூ கேன் ஆட் ஆல் த காலேஜஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல தான் நீங்க எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிற காலேஜ், சீட்டு கிடைச்சாலும் நான் கண்டிப்பா சேர மாட்டேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிற காலேஜஸை நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல ஆடே பண்ணாதீங்க. So this is all about free exit and reallotment. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கும் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். இந்த மூன்றாம் சுற்றினுடைய ரீஅலாட்மெண்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். புது சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். நீங்க விரும்பின காலேஜஸ் மட்டும் செலக்டிவா கொடுக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஸோ மச்.